வெல்கம் டு கார் ஆட்டோமேட்டிவ்ஸ். எனக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ நம்மக்கிட்ட மாருதி சுசுகி டிசைர் 2024 மாடலோட ZXi ப்ளஸ் தாங்க இருக்குது. இப்போ இந்த வண்டியை நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வண்டியை நம்ம ரிவ்யூ பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் இந்த வண்டியோட கீ பார்ப்போங்க. இதுதாங்க இந்த வண்டியோட கீ. நமக்கு வந்து லாக் பட்டன், அன்லாக் பட்டன் அஸ் வெல் அஸ் நமக்கு இதை அணுகினோம்னா பூட்டுமே லைட்டாக ஓப்பன் ஆகிற மாதிரி தாங்க இதில் கொடுத்துருக்காங்க. இதுதான் ஃப்ரண்ட் லுக் பார்க்க நல்லா தாங்க இருக்குது. இந்த இடத்துல பார்த்துட்டிங்கன்னா நமக்கு ஒரு எல்இடி ஹெட்லைட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து நல்லா இருக்குது டிசைனு. அதுவே எல்இடி டிஆர்எல்ஸ்மே கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர்ஸுமே இங்கே வந்துடுதுங்க. அப்புறம் கீழே ஃபாக் லாம்ப்னு வந்துடுதுங்க. இங்கே சுசுகி லோகோ வந்துடுது. இங்கே பியானோ பிளாக்கில் கொடுத்துருக்காங்க. மற்றபடி கிரில்லாம் பார்க்க நல்லா தான் இருக்குது. இது வந்து டெஸ்ட் ட்ரைவ் வண்டினால கொஞ்சம் அழுக்காக இருக்குது, ஒரு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அப்படியே சைட் லுக் பார்ப்போங்க. சைட் லுக்கில் பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து வீல் சைஸ்ன்னு நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா R15 inches தான் கொடுத்துருக்காங்க. அலாய் வீல் தான், பார்க்க நல்லாயிருக்கு. இது டாப் மண்ணுனால இந்த வீல் வரும். அப்புறம் நீங்கள் வந்து ஓஆவியும் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு பாடி கலர்லாம் கொடுத்துருக்காங்க. டர்ன் இண்டிகேட்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் 360 டிகிரி கேமராவோட சைட் கேமராவுமே இருக்குது. அப்புறம் இந்த வண்டியில் பார்த்துட்டிங்கன்னா சொல்ல மறந்துட்டேன், ஃப்ரண்ட்டில் நம்மளுக்கு வந்து ஃப்ரண்ட் வியூ கேமரா அப்படி இதுவுமே கொடுத்துருக்குறாங்க. 360ல் அதுவுமே இருக்குங்க. இதுதான் விண்ட்ஷீல்டு நல்லா தான் இருக்குது. அப்புறம் இந்த இடத்துல பார்த்துட்டிங்கன்னா எனக்கு இந்த இடத்துல பிடிச்சது பார்த்துட்டிங்கன்னா இந்த விண்டோ கார்னிஷுங்க. இது அப்ரூவோடு இப்படி கனெக்ட் ஆகுது, பார்க்க நல்லாயிருக்கும். அப்புறம் இந்த இடத்துல டோர் ஹேண்டில்னு பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வந்து வெல்கம் சென்சார் பட்டன் இருக்குது. அவரை கீ போட்டு ஓப்பன் பண்ணுறதுக்குமே இருக்குங்க. மேலே பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து எலக்ட்ரானிக் சன்ரூஃப் கொடுத்துருக்குறாங்க. குட்டியாக இருக்குது, நல்லா தான் இருக்குது. அப்புறம் நமக்கு சார்ஜிங் ஆண்டனாவுமே இருக்குங்க. இப்போ நம்ம அப்படியே ரியர் லுக் வந்துட்டோம்னா இதுதான் ரியர் லுக். நம்மளுக்கு ஒரு எல்இடி தான் ஒரு டைல் லேம்ப் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் சுசுகியோட லோகோ கொடுத்துருக்குறாங்க. டிசைர் பேட்சிங் இருக்குங்க. அப்புறம் நம்பர் பிளேட் ஹவுசிங். அப்புறம் வந்து கீழே ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா இருக்குது. அஸ் வெல் அஸ் நமக்கு பார்க்கிங் சென்சாருமே இந்த வண்டியில் கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் நமக்கு வந்து டிஃபாகருமே இந்த வண்டியில் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. இப்போ வந்து இந்த வண்டியோட ரியர் லுக்கை பார்ப்போங்க. நம்ம ஆல்ரெடி ரிவ்யூ பண்ணியாச்சு. நமக்கு இந்த வண்டியில் அந்த டெயில் கேட் வந்து நம்ம ரிமோட்லேயே ஆன் பண்ணலான்னு சொன்னல. இப்போ அதை பார்ப்போம். இந்த மாதிரி நம்மளுக்கு ஓரளவு டீசெண்டாக தான் அங்கே ஓப்பன் ஆகுது. ஃபுல்லாலாம் ஓப்பன் ஆகாது, லக்ஸரி கார்லாம் ஓப்பன் ஆகும் அந்த மாதிரி. மற்றபடி பூட் ஸ்பேஸ்ன்னு பார்த்துட்டிங்கனாலுமே நமக்கு டீசெண்டாக தான் கொடுத்துருக்குறாங்க. மற்றபடி அவ்வளோதான் நம்மளுக்கு. மற்றபடி இதில் அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா தான் குவாலிட்டி வைஸ் பார்த்துட்டிங்கன்னா ஓகே, டீசென்ட்னு சொல்லலாங்க. இப்போ வாங்க நம்ம வந்து இன்டீரியர் போய் பார்ப்போம். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வண்டியோட இன்டீரியர் பார்ப்போங்க. இதுதாங்க டோர். ஆக்சுவலி இந்த இடத்துல பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து டோர் வந்து க்ரோமில் தான் கொடுத்துருக்காங்க. சென்ட்ரல் லாக்கிங் பட்டன் as well as நம்மளுக்கு ஆல் 4 பவர் விண்டோ, டிரைவர் சைடு ஒன்று வச்சுங்க. அப்புறம் சென்ட்ரல் லாக்கிங், அப்புறம் பின்னாடி விண்டோ லாக் பண்ணுறது, எலக்ட்ரானிக் ஓஆர்விஎம் க்ளோசிங், அப்புறம் அட்ஜஸ்டபிளுமே கொடுத்துருக்காங்க. இதோட டெக்ஸ்சர்ஸ் பார்க்க நல்லா தாங்க இருக்குது. இந்த இடத்துல ஒரு ஃபேப்ரிக்கில் அப்பால்ஸ்டிக் கொடுத்துருக்காங்க, நல்லாயிருக்கு. கீழே பாட்டில் ஹோல்டர்ஸ் இருக்குங்க. இப்போ நம்ம இன்டீரியர் பார்ப்போம். இன்டீரியர் வந்தோடனே பார்த்துட்டிங்கன்னா இதுதான் ஸ்டேரிங் வீல் பார்க்க நல்லா தான் இருக்குது. லைட்டாக குட்டியாக இருக்குது, பட் பார்க்க நல்லாயிருக்கு. இந்த ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு க்ரூஸ் கண்ட்ரோல், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு இன்ஃபோடெயின்மென்ட் கண்ட்ரோல் ஃபிச்சர்ஸுங்க. சென்டரில் பார்த்துட்டிங்கன்னா மாருதி லோகோ. அப்புறம் இதுதான் இந்த வண்டியோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், பார்க்க நல்லா தான் இருக்குது. இதிலே மல்டிபிள் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்குறாங்க. நம்ம டிரைவிங் டைமு, ஐடில் ஷாட்டு எல்லாமே பார்த்துக்கலாம். டேட்டு எல்லாமே இதிலே, மோஷன் எல்லாமே பார்த்துக்கலாம். ஆர்பிஎம் லெஃப்ட்டில் வருது, ஸ்பீடோ விண்டர் வந்து ரைட்டில் வருதுங்க. ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து ஹெட்லைட் குரிய ஸ்டாக்கு, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்துட்டிங்கன்னா வைப்பர் குரிய ஸ்டாக்கு. அப்புறம் இந்த இடத்துல கீழே பார்த்துட்டிங்கன்னா நமக்கு புஷ் ஸ்டார்ட் பட்டன் வந்துடுதுங்க. அப்புறம் வந்து 360 டிகிரி கேமராவுமே ஆன் பண்ணுறதுக்கு ஸ்விட்சஸ், அப்புறம் ட்ராக்ஷன் கண்ட்ரோல், அப்புறம் கீழே வந்து இன்ஜின் ஐலர் ஸ்டாப், ஹெட்லாம்ப் அட்ஜஸ்டர். இப்போ நான் உங்களுக்கு 360 போட்டு காமிக்கிறேன். இதுதான் 360. ஆக்சுவலி 360 நல்லா தாங்க இருக்குது. ஆக்சுவலி நம்ம ரிவர்ஸ் போட்டால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து இப்படி காமிக்கும். இப்போ ரிவர்ஸ் போட்டோம்னா உங்களுக்கு ஃபுல் 360 காமிக்கும், நல்லாயிருக்கும் ரிவர்ஸ் போட்டால் தான். ஸோ பார்க்க நல்லாயிருக்கு. இதுதான் இந்த வண்டியோட இன்ஃபர்டெயின்மெண்ட்மே. ஆக்சுவலி நம்மளுக்கு டீசெண்டான இன்டர்ஃபேஸ் தான். நமக்கு ரொம்ப சூப்பர் சொல்ல முடியாது, ரொம்ப ஒஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, மாட்ரேட்டாக தான் இருக்குது. 2 ஏசி வெண்ட் இருக்குது, ஹசார்ட் சுவிட்சஸ் வந்துடுதுங்க. அப்புறம் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசியுமே இந்த வண்டியில் கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் மேலே ஐஆர்விஎம் வந்துடுதுங்க. அது வந்து மேனுவலாக தான் கொடுத்துருக்காங்க. பெலினோவில் கூட அவங்க வந்து ஆட்டோமேட்டிக் கொடுத்துருந்தாங்க, பட் ஏன் இதில் கொடுக்கணும்னு தெரியலங்க. இந்த இடத்துல நமக்கு வந்து 2 இன்டீரியர் கேபின் லைட்ஸ் இருக்குது. அஸ் வெல் அஸ் நமக்கு வந்து எலக்ட்ரானிக் சன்ரூஃப் ஓப்பன் பண்ணுற சுவிட்சஸ் கொடுத்துருக்குறாங்க. இதான் மேலே எலக்ட்ரிக் சன்ரூஃப். அதான் அழுக்காக இருக்குது டெஸ்ட் ட்ரைவ் வண்டினால, ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் இந்த ரூஃபோட குவாலிட்டி பார்த்துட்டிங்கன்னா டீசெண்டாக கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல சன்லைட்டர்ஸ் பார்த்துட்டிங்கன்னா வேனிட்டி மிரர் வந்துடுதுங்க. இந்த இடத்துல பார்த்துட்டிங்கன்னா நமக்கு டிக்கெட் ஹோல்டர் மட்டும் கொடுத்துருக்குறாங்க. அவ்வளோதான் ஃப்ரண்ட். ஆக்சுவலி நமக்கு இந்த இடத்துல ஒரு வயர்லெஸ் சார்ஜருமே கொடுத்துருக்காங்க, யூஎஸ்பிக்குரிய. இது 2 கப் ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் சென்டரில் ஹேண்ட் பிரேக் வந்துடுது. ஆனால் ஆம்ரெஸ்ட் இந்த வண்டியில் இன்னும் கொடுக்கல. ஏர் லிவர் டீசெண்டாக இருக்குது. அதே மாதிரி இன்டீரியர் டெக்ஸ்சர்ஸ் பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் அவங்க வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. இதுதான் க்ளோ பாக்ஸ்.
க்ளோ பாக்ஸில் லைட் இருக்கா? இல்லை, லைட் இல்லை, அவங்க கொடுக்கலங்க. இவ்வளோ தான் ஆக்சுவலி இன்டீரியரை பொறுத்தவரையும் கொஞ்சம் பார்க்க சிம்பிள் அண்ட் நீட்டாக தான் இதில் கொடுத்துருக்காங்க. அஸ் வெல் அஸ் இந்த வண்டியோட அந்த எனக்கு என்னமோ அந்த 360 கொடுத்துருக்காங்களே, இது வந்து கொஞ்சம் வந்து குவாலிட்டி நல்லா தான் இருக்க மாதிரி எனக்கு தோணுது. ஆக்சுவலி இது நம்ம மூவிங்கில் போகிறப்ப இதை பார்க்க முடியுமான்னு எனக்கு தெரியலங்க. மற்றபடி சீட்டோட குவாலிட்டி இதுதான், நம்மளுக்கு வந்து நல்லா தான் கொடுத்துருக்குறாங்க. ஆக்சுவலி இது வந்து இல்லை, ஆக்சுவலி ஃபேப்ரிக் தாங்க. இவங்க அந்த டெஸ்ட் ட்ரைவ் வண்டினா லைட்டாக அவங்க இது பண்ணியிருக்காங்க, ஆனால் ஃபேப்ரிக் தான் இதில் வருது. வென்டிலேட்டட் சீட் ஆப்ஷன்லாம் இந்த வண்டியில் கொடுக்கலங்க. இப்போ வாங்க நம்ம அப்படியே ரியர் ஸ்பேஸை பற்றி பார்ப்போம். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வண்டியில் ரியர் டோர் பார்ப்போம். நமக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுவுமே குரோம் தான் கொடுத்துருக்காங்க. அந்த அப்பால்ஸ்டரிலாம் வந்து இது அப்பால்ஸ்டரி கொடுக்கல, நமக்கு நார்மலாக பிளாஸ்டிக்கில் விட்டுருக்காங்க. அப்புறம் இந்த இடத்துல பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு ஒரு ரியர் ஏசி வண்டுமே கொடுத்துருக்காங்க. சென்டர் ஆம்ரெஸ்ட் வந்துடுது. அப்புறம் 2 ஹெட்ரெஸ்ட்டுமே கொடுத்துருக்காங்க. சென்டரில் இருக்க பேசஞ்சருக்கு ஹெட்ரெஸ்ட் கொடுக்கல, அது ஏன்னு தெரியல. அப்புறம் 3 பேருக்குமே சீட் பெல்ட்டுமே கொடுத்துருக்காங்க, அது ஓகே. சீட்டோட குவாலிட்டி ஆல்ரெடி சொன்னேன், நல்லா தான் இருக்குது, டீசெண்டாக இருக்குது. அப்புறம் நம்ம லெக் ரூம் பார்த்துட்டிங்கனாலுமே எனக்கு வந்து ஓகே, கொஞ்சம் முன்னாடி வச்சுருக்கேன், டீசெண்டாக இருக்குங்க. இதுதான் ஆக்சுவலி இந்த வண்டியோட கேபினோட இது. பார்க்க நீட் அண்ட் கிளியராக தான் இருக்குது. உங்களுக்கு ஸ்லைட்டாக உங்களுக்கு வந்து பிளாக்காக இருக்குன்னு நினைக்கிறேன். கேமரா கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது, ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மேலே பனோரமிக் இல்லை, எலக்ட்ரிக் சன்ரூஃப். இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா சைடில் நம்மளுக்கு வந்து இன்டீரியர் கேபின் லைட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அதே போல் இந்த சைட்லேயுமே உங்களுக்கு ஒரு இன்டீரியர் கேபின் லைட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் ஒரு கிராப் ஹேண்டலுமே இந்த வண்டியில் கொடுத்துருக்குறாங்க. மற்றபடி இவ்வளோ தான். சென்டரில் 2 கப் ஹோல்டர்ஸுமே வச்சுருக்க மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க. டீசெண்டாக இருக்குங்க இந்த வண்டியோட ரியர் ஸ்பேஸுமே. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புறேன். இதே மாதிரி நான் எல்லாருக்கும் ரிவ்யூ பண்ணுறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.